இல்லை, நான் சொல்வது என்னன்னா, இப்போ வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது 67க்கு வந்த தேசியத்துக்கான மாற்றான அண்ணாவை அந்த மாற்றும் இது ஒன்றும் இல்லை. மக்களுடைய பேட்டனே மாறி இருக்கு. கொள்கை அடிப்படையில் இது நடக்கலைன்னு சொல்கிறேன். நான் வந்து விஜய்ங்கிற ஒரு தனிநபரை விரும்பி இருக்கிறாங்க. 67 எடுத்துங்க, 77 எடுத்துக்கோங்க. 77ல் திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்ல, பெரிய அளவுக்கு நீங்க அண்ணா கொள்கை மாற்றம் நடக்கல. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், திமுக எதிர்ப்பின் அடிப்படையில் வந்தார். அதே திமுக எதிர்ப்பின் அடிப்படையில் ஓட்டிங் பேட்டர்ன் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த பேட்டர்னே மாறி இருக்குங்க. அந்த ஓட்டிங் பிஹேவியர் வந்து தமிழ்நாட்டில் குழந்தைங்க, சிறுவர்கள், இளைஞர்கள் இவங்களுக்காக பெரியவங்க ஓட்டு போட்டது, குழந்தைங்க வந்து பிரச்சாரம் செஞ்சது, இதெல்லாம் என்ன மாதிரியான கான்செப்ட், இது எந்த அளவுக்கு எதிர்வினையாட்டி இருக்கு. பலர் வந்து சும்மா ஓட்டு போட்டோம், ஜெயிக்காது இல்லைங்க, அது சும்மா வந்து போட்டு குழந்தை ஆசைப்பட்டுச்சு, இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஒய்ஃப் போட்டுட்டாங்க, தங்கச்சி பிள்ளை அழுதுச்சுன்னு போட்டாங்க, இப்படியே சீரியஸா 1.5 கோடி ஓட்டு வருமா? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. நீங்க சாதாரண நினைக்காதீங்க, அது வந்து பெரிய லெவலில் தாக்கம். நான் இப்படிலாம் கேட்க திராவிட கட்சிகளால் பண்பட்ட மண்ணில இருந்து இப்படி சொல்லக்கூடியவங்க எப்படி வந்தாங்க? திராவிட கட்சிகளால் பண்பட்ட மண்ணில இருந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் அரசியல்படுத்தல. ஏன் வந்தாங்க? 90களுக்கு பிறகு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பெரிய ஒரு சேஞ்ச் வந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதிகம் நடந்தது காரணம் இங்க மிடில் கிளாஸ் அதிகம். ஏங்க கேரளால அது நடக்கல? என்னது ஏன் கேரளால தமிழ் அது அங்க விட இங்க வந்து இண்டஸ்ட்ரி தொழில் வளர்ச்சி அதிகங்க. இங்க தொடர கேளுங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிற இடத்துல நுகர்வு கலாச்சாரத்துடைய அபாயம் அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்ப வந்து வட இந்தியர்களுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கு. சென்னை போன்ற பகுதிகளில் வட இந்தியர்களை அதிகரிக்க உங்களுக்கு திராவிட கட்சிகள் மாநில உணர்வுலாம் வராது. அது மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. அமித்ஷாவுடைய ஆபரேஷன் லோட்டஸே அதுதான். தேசிய இனங்களை தவிர்த்து பிற மொழியினர், பிற மாநிலத்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பது. இது குறித்து நான் பல முறை போட்டிருக்கேன். அதை எந்த கட்சியினரும் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அதை நான் போட்டது வந்து எப்படிங்க இவங்க எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு உரிமைனா என்ன கான்செப்ட் நான் பல முறை கேட்டிருக்கேன். மொழி ஒளி மாகாணம்ங்கிற ஒரு அமைப்பு உருவானதுக்கு காரணமே அடிபட்டு போகுதுன்னு நான் பேசியிருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாடு மாதிரி, மும்பை மாதிரி மாநிலங்களில் தான் அந்த பிரச்சனை வரும். வட இந்தியாவில் அந்த பிரச்சனை வராது. இன்னொரு ஸ்டேட்டுக்காரன் வந்திருக்காங்க. ஏன்னா வளர்ந்த பெங்களூரு, தமிழ்நாடு மாதிரி பகுதியில். ஸோ இந்த காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர் இது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நுகர்வு கலாச்சாரமாகவும் சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டு தனி மனிதனாகவும் சிந்திக்கக்கூடியவனாகவும் போகுது. தனி மனிதனாக சிந்திக்கிறவன் வந்து இடதுசாரியாகவும் திராவிடமாகவும் சிந்திக்க மாட்டான். தன்னை சந்தோஷப்படுத்துறது, தன்னை என்டர்டைன்மெண்ட் பண்றதுங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் பரவலாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் வெற்றியை பதிவு பண்ண முடியல. 6 இடங்கள்ல 3 காங்கிரஸ், 1 பாஜக, 1 திமுக, இன்னொன்று அதிமுகன்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடங்களும் 2வது இடம் வந்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். ஏறக்குறைய கேரளத்தின் அரசியல் சாயல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் கன்னியாகுமரி கரெக்ட் பண்ணப்படுது. அங்க வெற்றியே பெற முடியல. மற்ற தமிழகத்தின் பல தூத்துக்குடியில கீதா ஜீவனை தோக்கடிச்சு அதே தென் பகுதியில ஸ்ரீநாத் வெற்றி பெறுகிறார். இதுவரை தமிழ்நாடு பெற்ற தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக காரணங்கள் அதுக்கு காரணமா, இல்ல நீங்க சொல்லக்கூடியது காரணமா? கன்னியாகுமரி ரிசல்ட்டை எந்த வகையில நீங்க கன்னியாகுமரியை வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் விலைக்கு தான் வைக்கணும். அது எப்பவுமே எங்க எம்ஜிஆர் 77 இருந்து 87 வரை இருந்தப்ப இந்து முன்னணி ஜெயிக்குது, பாஜக ஜெயிக்குது, அதிமுக ஜெயிக்கல. அது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இருந்தாலும் கன்னியாகுமரி மக்களுக்கு சினிமா ரசனைக்கு அவங்க இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகல அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் அங்க பிஜேபி மாதிரியான இந்துத்துவ கான்செப்டும் அங்க அதிகம். கேரளா போன்ற அந்த பேட்டர்ன் அதிகம். 2 கலந்து இருக்கனால பெரிய லெவல்ல பாதிக்கலாம். ஆனா அங்கதான் சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் அடிச்சு தூக்கி விஜய்க்கு போட்டுருவாங்க. மீனவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க, ஆனா டோட்டலா போகுது. எல்லா இடத்துலயும் 2 இடம் வந்திருக்காங்க. அங்கெல்லாம் மாறி இருக்கு. அப்ப இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து பொதுவா ஒரு சமூக சிந்தனைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து குறையுது குளோபலைசேஷன், உலகமயமாக்கலுக்கு பிறகு. அப்புறம் திராவிட கட்சிகளும், அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் இல்ல அமைப்புகளா இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட் மூவ்மெண்ட்டுகளும் இடதுசாரி இயக்கங்களும் மாணவர்களிடம், இளைஞர்களிடம் பேசுவது, உரையாடுவது இல்ல. அதாவது அவங்க பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. அது வேற ஒரு லெவல்ல போயிருக்கு. அதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது எல்லா முற்போக்கு அமைப்புகளுக்கும் இருக்கு.